திருப்பரங்குன்றத்துல 2 மாதத்துக்கு தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்கன்னு இருக்கீங்க. ஆனா தமிழகத்துல அயோத்தி அரசியலா அது எடுபடாத அவங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு தெரியும், பிஜேபி சாமி மதம் சாதி இது 3 தான் அரசியலாக வச்சுக்கிறோம். உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு, தான் வாழுகிற நாட்டை விட சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறார். நான் சொல்லலை, அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். உங்களுக்கு திரும்ப நான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன், மக்களை பற்றி சிந்திக்காம, மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது அவர்களின் நலனை பற்றி சிந்திக்காம, சாமி கடவுள் இந்த மாதிரி இந்த சாதி மதத்தை பற்றி சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி சிந்திக்கிறவனுக்கு இதை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, தேவையும் இருக்காது. இவர்களுக்கு மதம் சாதி இதை தான் சுற்றி சுற்றி வருவாங்க. சாமி அவங்க சாமியை பற்றி கவலைப்படுவாங்க, நான் வாழுகிற பூமியை பற்றி கவலைப்படுவோம். எங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற முரண் அதுதான். நீங்கள் மலையை வெட்டுங்க, கவலைப்பட மாட்டாங்க. இப்போ மலை மேலே விளக்கத்தை எவ்வளோ போராடுறீங்கள, பக்கத்தில் இருக்க மலையை வெட்டிட்டு போகும்போது ஏன் வரலை? குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு இருக்குல்ல, அந்த குன்றில் இருக்கானா இல்லையா? அப்போ எப்படி இருக்கு இது? அயோத்தி ஆக்கணும்ல, அதெல்லாம் சாத்தியம் இல்லை. நீங்கள் அயோத்தியிலே தோத்துட்டீங்கல்ல. ராமர் கோயில் கட்டணுங்கிற பிரச்சனை இருக்கிறவரை அரசியல் இருந்துச்சு, கட்டி முடித்தவொன்னே அந்த தொகுதியிலே நீங்கள் தோத்துட்டீங்க. அது அகிலேஷ் என்ன பண்ணிட்டாரு, தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை பொது தொகுதியில் நிறுத்தி உங்களை தோக்கடிச்சிட்டாப்ல. அது இங்கே எடுபடாது. ஏன்னா இது ஏன்னு கேளுங்க, தமிழ் சமூகம் அறிவு சமூகம். என்னதான் இருந்தாலும் அது யோசிக்கும், சிந்திக்கும், இது எதுக்காக கொண்டு வரப்படுதுன்னு சிந்திக்கும். அதனால அது இங்கே எடுபடாது. அது அயோத்தி அரசியல் இங்கே செய்ய முடியாது. எதிரியாக இருக்கக்கூடிய திமுக எடுக்காமல் பாதை மாதிரி விஜயை இருக்கக்கூடிய செயல்தான் திமுக இருக்கிறான்னு சொல்லி சமூக இப்போ தம்பி விஜயை நாங்கள் எதிர்க்கிறோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது? சில கேள்விகளை கேட்டிருப்போம், அவர் முன்வைக்கிற கருத்தியல் கோட்பாடுகளில் சில கேள்விகளை கேட்டிருப்போம். அது விமர்சனம்னு பார்க்குறதோ அது எதிர்ப்புன்னு பார்க்குறதோ தப்பு. உங்களுக்கு புரியுதா? நான் தம்பியை எதிர்க்கிறதுக்கு கட்சி ஆரம்பித்தேன் இல்லை, பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன். புரியுதா உங்களுக்கு? திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னை எதிர்க்கிறவன் எல்லாரும் எதிரி இல்லை. நான் யாரை எதிர்க்கிறேனோ அவன் தான் எதிரி. நான் களத்தில் எதிரியை குறிச்சிட்டு இறங்கினவன். எதிரியை குறிச்சிட்டு இறங்க 4 பேர் உங்களுக்கு இந்திய கட்சிகள், திராவிட கட்சிகள். என் இனம் என் மொழியை அழிச்சவன் யார்? என் மாநிலத்தின் உரிமையெல்லாம் பறிச்சவன் யார்? என் நிலத்தின் வளத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறவன் யார்? என் இனத்தை போர் நடத்தி சாகடிச்சவன் யார்? அதுக்கு கூட நின்னவன் யார்? போராடி தடுக்கிற உயரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து நின்னவன் யார்? காங்கிரஸ் போரை நடத்திச்சு. ஒரு 2G அலைக்கற்றைக்காக 1 மாதம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா பக்கத்தில் ஒரு தீவில் இப்படி மானோட சமூகத்தை கொண்டுகிட்டு இருக்கிய சக மனித சாவன்னு கூட தலையிட்டு அந்த போரா நிப்பாட்டுன்னு பேசலையா? அது யாரு? போராடி நிறுத்துற உயரத்தில் இருந்த அதிமுக ஒரு தடவை கூட அந்த போரை நிப்பாட்டுன்னு போராடாம இருந்தது யார்? அப்ப இவங்கெல்லாம் என்னுடைய எதிரிகள். நாற்பக்கம் எதிரி நடுவில் நம் தமிழ் தாயை நாம் புரட்சி பாவலாம். இப்ப 40 எதிரி நடுவில் நாம் தமிழர் கட்சி. இதுல தம்பியவே எங்களுக்கு எதிரியும் இல்லை, போட்டியும் இல்லை. நான் ஒரு கருத்தில் என் கோட்பாட்டோடு யாரும் மோதுறான். நீங்கள் திராவிடருங்கிறீங்க, நாங்கள் தமிழருங்கிறோம். நீங்க இந்தியருங்கிறீங்க, நாங்கள் தமிழர்கள் இந்திய நாட்டின் குடிமக்கள்ங்கிறோம். இங்கே மாறுபடுது, கோட்பாடு மாறுபடுது. நீங்க ஊழல் லஞ்சம்ன்றீங்க, நான் உண்மை நேர்மைங்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நீங்க வாக்குக்கு காசுங்கிறீங்க, அது இல்லைங்கிறோம். நாங்கள் இலவசம்ங்கிறீங்க, இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாத வாழ்க்கை தர உயர்வுங்கிறோம். இது ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. இதுதான் போட்டி. இதுல என் தம்பி எந்த பக்கத்தில் நிற்கிறாரு? அப்ப அது பேச்சு கிடையாது. அவருக்கு எனக்கும் போட்டி இல்லை. திராவிடத்தின் பெரிய கட்சி எது? அதோட தான் போட்டி. இவர் வர்றதுக்கு முன் இருங்க தம்பி, இவர் இப்பதான் வரார் கேட்கறதுக்கு. என்னை பேச விடுங்க. அதெல்லாம் நீ பேசிட்டு கூடாது. ஆட்சி அதிகாரத்துக்கு வரலைன்னா நீ பெரிய அப்பனுக்கு பிறந்த பொண்ணு ஆட்சி அதிகாரத்துக்கு காசு கொடுக்காம வந்து என்னை மோதி வெல்லுவா.
1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.